Heavenly Father, we come before you this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தின் நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். We welcome your presence. We welcome your spirit to speak to us. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையும் ஆவியானவரையும் எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பேசி இடைப்படுவீராக. May the Spirit of the Lord continue to unite our hearts together. ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை ஒருங்கிணைப்பீராக. And I pray that you continue to lead the churches in India and move in the direction of revival. ஆண்டவரே, இந்திய தேசத்தின் சபைகளை நீர் வழி நடத்தி, ஆண்டவரே, அவர்கள் அந்த எழுப்பதின் பாதைக்கு நேராக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Raise up the ecclesia that they were able to govern the land, they're able to stand firm for God's kingdom. ஆண்டவரே, எக்லீசியாவாகிய சபையை நீர் எழுப்பி இந்த ராஜ்யத்தையும் பூமியில் சுதந்திரித்துக் கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. This morning, I want to share a topic I think very important in terms of our prayer. It's called unity and humility. அதாவது ஜெபத்தின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக நாம் இந்த வேத வசனத்தை பார்க்கிறோம். இன்றைய நாளின் தலைப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பா இருக்கிறது. அது என்னவென்றால் ஒருமனப்பாடும் தாழ்மையும். In the condition of love, unity and humility is supposed to be a very natural state of our ministry. நம்முடைய ஊழியத்திலே இயற்கையாகவே அன்பின் நிமித்தம் இருக்கிற நாம் இந்த ஒற்றுமையிலும் தாழ்மையிலும் காணப்படுவது மிக அவசியமா இருக்கிறது. So basically, if we are in the condition of love, in the condition of unity and harmony, and our prayer, there's nothing will hinder our prayer. அன்பிலும் ஒருமனப்பாட்டிலும் தாழ்மையிலும் நாம் தரித்திருக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு எந்தவித இடர்பாடோ தடைகளோ வருவதற்கு சாத்தியமில்லை. But because of the human nature and also immaturity, and somehow unity and humility is something that we still need to put in very much effort to pursue. அதாவது மனித தன்மையின் மூலமாகவோ மனுஷனுடைய அந்த முதிர்ச்சியின்மை நிமித்தமாகவோ இந்த தாழ்மையும் ஒருமனப்பாட்டிற்கான குறைபாடுகளை நாம் நீக்கி இன்னும் அதிலே வளர்ந்தோங்குகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So today's topic actually is preparing individual and communities for prayers that are accepted. இந்த நாளுக்கான தலைப்பு என்னவென்றால் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஜெபத்திற்கான தனிநபர் மற்றும் சமூகத்திற்கான ஆயத்தத்தை உடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். Amen. The if you give a subtitle which frames the message is called when God's people walk in unity and humble surrender, prayer rises from earth to heaven and bring forth the response of revival. இந்த தலைப்பிற்கு உபத்தலைப்பாக நாம் பார்ப்போமானால் தேவனுடைய ஜனங்கள் ஒற்றுமையிலும் தாழ்மையான கீழ்ப்படிதலிலும் நடக்கும்போது ஜெபம் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு உயர்ந்து அந்த எழுப்பதின் பதிலை கொண்டு வருகிறது. So, as we have walked through many series of prayer, you will realize that prayer is not only the hours, the quantity of hours we pray. அதாவது ஜெபத்தின் பரிமாணங்களை குறித்த அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அது எந்த அளவுக்கு அதிகமாய் நான் ஜெபிக்கிறேன் என்பதல்ல, என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதான தரத்தை உடையதா இருக்கிறது என்பதே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. We can pray a lot, we can pray earnestly, but we don't see the result. உண்மையாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படலாம். அநேக மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனாலும் ஏன் பதில் வரவில்லை? But rather, I would say that prayer, if you are just ordinary member, you might find that prayer is just a prayer. அதாவது நீங்கள் ஒரு சாதாரணமான ஜெப நபரா இருக்கும்போது, ஒரு ஜெபம் என்று சொல்லும்போது, அது ஜெபமாகவே சாதாரணமாக ஏறெடுக்கப்படுகிறதா நாம் எண்ணலாம். But you are a leader, so prayer is not just a prayer. Prayer is something like, like a program, like a project, assignment, or even I would like to use the word like architecture. You need to build the pillars, you need to build the foundations. You want to make sure that it makes
the prayer through. அதாவது ஜெபம் என்று சொல்லும்போது, தலைவர்களாகிய உங்களுக்கு இது வெறும் ஜெபமாக இல்லாமல், அது ஒரு நிகழ்ச்சியாகவும், அது ஒரு காரியமாகவும், விசேஷமாக சொல்ல வேண்டுமானால், ஒரு கட்டுமான பணியிலே எப்படி முன்னேற்றம் அடைந்து முன்னோக்கி, மேல் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறதோ, அதேபோல இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு, இன்னும் தொடர்ந்து முன்னேற்றம் அடைவதாய் காணப்பட வேண்டும். We mentioned so much, like our foundation, who we are ecclesia. We mentioned so much like repentance, personal repentance, corporate repentance. அதாவது அநேக காரியங்களை நாம் இதில படித்துக் கொண்டோம். நாம் தூண்களாய் காணப்படுகிறோம். அழைக்கப்பட்ட சபையாய் காணப்படுகிறோம். இப்படியாக இந்த ஜெபத்தின் இந்த காரியங்களை குறித்து படிக்கும்போது அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். And we also mentions about like, spiritual warfare. We talk about discernment. You see, prayer for you as a leader is not just hours of prayer. அதாவது தலைவர்களாகிய உங்களுக்கு ஜெபம் என்பது வெறும் இத்தனை மணி நேரம் ஜெபித்தேன் என்று சொல்லுகிற சாதாரணமான ஜெபமாய் இல்லாமல், அது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாகவும், பகுத்தறிதலின் காரியமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் முந்தைய பாடங்களிலே பார்த்தோம். So as a pastors, you have to think this way. Yeah, I want to see that revival come. I want to see that our nations experience the touch of God. அதாவது போதலாகிய நாம் எதிர்பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய தொடுதலையும், எழுப்புதலும் நம்முடைய தேசத்திலே நாம் காண வேண்டும். So what is needed for me that our prayer can work into that capacity, that kind of that kind of impact to the nation. அதாவது இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும்போது, அது தேசத்திலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கத்தக்கதான ஜெபமா என்னுடைய ஜெபம் இருக்க வேண்டுமானால், இதன் அடிப்படையில் இப்படியாக செய்யப்பட வேண்டும். So I pray that we will think that way, that we are building foundation, building pillars. We are bringing prayer into a nation impact level. அதாவது நம்முடைய ஜெபங்கள் அடித்தளமுடையதாகவும், தூண்களாகவும் இருக்க வேண்டும். இதன் வாயிலாக நாம் தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபத்திலே ஒரு தாக்கத்தை நாம் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். Don't think that, oh, I'm just a woman, or don't think that I just a pastor of small group of a church of a small group of people. அதாவது நான் ஒரு சின்ன சபைக்கு ஒரு சின்ன போதகன் தானே, நான் ஒரு சகோதரி தானே, நான் ஒரு பெண் தானே என்று நீங்கள் அப்படியாக நினைக்காமல், Powerful prayer can happen even in a prison. வல்லமையுள்ள ஜெபம் அந்த சிறைச்சாலையிலிருந்து எழுப்பப்படுகிறதா இருக்கிறது. Powerful prayer is not is regardless of where you are, how big is your group, but if you learn how to pray, and God will bring you to the place He needed you to lead the prayer. அதாவது நீங்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை அழைத்துக் கொண்டு போகிறாரோ, அந்த இடத்திற்கு உங்களுடைய ஜெபம் உங்களை கொண்டு செல்லுகிறதாய் காணப்படும். உங்களுடைய ஜெபம் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், எந்த குழுவை சார்ந்திருக்கிறீர்கள், எவ்வளவு பேரா இருக்கிறீர்கள் என்பது முக்கியத்துவம் அல்ல. For years, I've been learning, drilling into the depth of prayer. I'm not saying ordinary prayer, but praying for nations. It took me many years, but finally, when I'm ready, God placed me in the positions. அதாவது நான் பல வருடங்களாக இந்த ஜெபத்தை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆ ஆ ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது என்னை அந்த தகுதியிலே என்னை வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேசத்திற்கான ஜெபிக்கிற ஜெபம் ஒரு சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கக்கூடாது. If you did not pay attention in the early seasons, uh, you might find regrets why don't take notes or learn thoroughly on this subject. அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பாடத்திட்டத்திற்கான குறிப்பேடுகளை நீங்கள் ஒருவேளை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால், இப்போது அதற்காக மன வருத்தம் அடைகிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஏனென்றால், ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த பாட குறிப்புகளை எடுத்துக்கொண்டு, இந்த ஜெபத்தின் காரியங்களை அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். But I want to give you good news. You can go to YouTube, look for our formal message one by one, learning through whatever I taught you, and you practice it. You mobilize people. And when you are ready, and God is looking for people who are ready to be used.
அதாவது ஒருவேளை நீங்கள் இந்த பாடத்திட்டத்தின் பிரசங்க குறிப்புகளை எடுக்க மறந்து விட்டிருந்தால், அந்த YouTubeலே இந்த செய்தி குறிப்புகள் எல்லாம் அடங்கியதா இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக அதை நீங்கள் கவனித்து படித்து, குறிப்பெடுத்து உங்களுக்கு மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். There's no point for God to bring more people to you if you are not ready. நீங்கள் ஆயத்தமாய் இல்லாவிட்டால், உங்களுடைய ஊழியத்திலோ, வாழ்க்கையிலோ அநேக ஜனங்களை கொண்டு வருவது தேவனுடைய காரியமாய் இல்லாமல் போய்விடும். There's no point for God to raise you up in a higher positions when you are not ready. நீங்கள் ஆயத்தமாய் இல்லாவிட்டால், தேவன் உங்களை அந்த உயர்வான நிலைமைக்கு கொண்டு போகவே முடியாது. But when you are ready, this is totally different story. நீங்கள் ஆயத்தமா இருக்கும்போது, அந்த சம்பவமே வேறுபாடாக மாறுபட்டதா காணப்படும். The kingdom of God needs of you. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். So you need to be ready so that God can use you for the transformation of your nation. ஆகவே நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். உங்களுடைய தேசத்தின் மாற்றத்திற்காக தேவன் உங்களை வல்லமையா பயன்படுத்த விரும்புகிறார். அதற்காக நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். Introductions. The prayer that God accepts are not merely about words or outward forms, but the condition of the heart. அதாவது ஜெபம் என்பது தேவன் ஏற்றுக்கொள்ளும் ஜெபங்கள் வார்த்தைகளையோ வெளிப்புற முறைமைகளோ பற்றியது மட்டுமல்லாமல் அது இருதயத்தின் நிலைமை பற்றியதாய் காணப்படுகிறது. You see, you can speak the right words, you can get the meeting flow in the right flow, but what God really matters to God is the conditions of the heart. நீங்கள் சரியான ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைத்து ஜெபிக்கலாம், சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால் உங்களுடைய இருதயத்தின் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்கிறார். That is why we are doing something deeper than what people see outwardly. ஏனென்றால் ஜனங்கள் வெளிப்படையாய் பார்க்கிற காரியத்தை காட்டிலும் நாம் ஆழமான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறோம். So, as a pastors, don't just satisfied by seeing many people turn up in a meeting, but as a pastors, read the spiritual atmosphere, understand the dynamic of their relationship, and work on that, and you will see the result. ஆகவே அநேக ஜனங்கள் கூட்டத்திற்கு வந்தார்கள் என்றதிலே மாத்திரம் திருப்தி அடையாமல், அந்த ஆவிக்குரிய சூழ்நிலை எப்படியா இருந்தது? ஜனங்களுடைய அந்த நோக்கங்களும், இருதயங்களும், காரியங்கள் எப்படியா இருந்தது என்பதை ஆராய்ந்து அறிந்து, அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே செயல்படும்போது, அதற்கான தாக்கங்களை நம்மால பார்க்க முடியும். So, what God value is a people willing to lay down themselves, accept one another, and seek His will together. தங்களை தாழ்த்தி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒன்றாக ஒருமனப்பாட்டோடு அவருடைய சித்தத்தை தேட தயாராக இருக்கும் ஜனங்களே அவர் மதிக்கிறவராய் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Sometimes I see even intercessor fight over the prayer item. They say we should pray this way and you should pray that way, and we need to lay down ourselves. அதாவது பரிந்து பேசுகிறவர்கள் ஒரு சில நேரத்தில் இப்படியாக சண்டையிட்டுக் கொள்வது வழக்கம். இப்படிதான் ஜெபிக்கணும், அப்படிதான் ஜெபிக்கணும். நீ இதுக்கு, நான் அதுக்குன்னு அப்படியாக இல்லாமல், எல்லாவற்றையும் நாம் ஒரு மூலையில வைத்துவிட்டு, இப்படியாக அவர் சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Worst thing is those people are so spiritual in their prayer and their worship, but they couldn't see people eye to eye. அதாவது ஆவிக்குரிய விதத்தில ஜெபிக்கிறவர்களாயும், ஆராதிக்கிறவர்களாய் இருந்தாலும், ஜனங்களை நேரடியாக கண்ணோடு கண்ணாக அவர்களை ஏற்றுக்கொண்டு பார்க்கிறவர்களாய் இருக்க மாட்டார்கள். So actually, what God is looking is the conditions of people's heart. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஜனங்களுடைய இருதயத்தின் நிலைமை எப்படியாக இருக்கிறது என்று அதை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். If we truly can say that we are seeking His will, then we must understand that loving one another is even more important than the prayer we pray. அதாவது அவருடைய சித்தத்தை நாம் தேடுகிறவர்களாய் இருப்போம் என்றால், ஒருவர் மேலே ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் நாம் செய்கிற ஜெபத்தை காட்டிலும் முக்கியத்துவமான விஷயமா இருக்கிறது. So when you don't even learn how to love one another, there's no such thing as unity. ஒருவருக்கொருவர் நாம் நேசிக்காவிட்டால், அங்கு அந்த ஒருமனப்பாடு என்ற அந்த காரியமே அங்கு இல்லாமல் போய்விடும். When unity
and humility become spiritual foundation of the church, prayer is no longer a single voice, but a heavenly chorus rising from one accord. அதாவது ஒற்றுமையும், தாழ்மையும் இந்த திருச்சபையின் ஆவிக்குரிய அடித்தளமாக மாறும்போது, ஜெபம் தனிப்பட்ட குரலாக இல்லாமல், ஒரு மனப்பாடு மூலம் எழும் பரலோக சங்கீதமாகவே அது மாறுகிறது. Such a powerful understanding if we know that when I love you, you are love me, and we are loving one another, our prayer is no more one voice. Our prayer is like a mighty sound from heaven go up before the throne of God. அதாவது நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து இந்த அன்பின் நிலைப்பாட்டிலிருந்து ஜெபிக்கும்போது, அது ஒரு ஜெபமாக இல்லாமல், ஒரு மனப்பாட்டோடு எழும்புகிற பரலோக சங்கீதமாகவே அது மாறிவிடுகிறதாய் காணப்படுகிறது. Helping the church to build the right spiritual atmosphere is a job of our pastors. அதாவது சபையிலே ஒரு ஆவிக்குரிய அந்த சூழ்நிலையை உண்டாக்கி கட்டெழுப்ப வேண்டியது, அது அந்த போதகர்களுடைய வேலையாய் காணப்படுகிறது. When we learn how to love one another, and when we learn how to really accept one another, even we are different, you know, you mix the whole spiritual atmosphere it become a spiritual atmosphere that enemies cannot work on it. அதாவது நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஒருமனப்பாட்டோடு அங்க செயல்படும்போது, அங்க அந்த ஆவிக்குரிய அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். இதன் வாயிலாக சத்துருவின் கிரியைகளை சத்துரு நம்மை தொட முடியாதபடிக்கு காரியங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். Because in the condition of unity and humility, such prayer can shake heaven and earth and accomplish the plan of God. இத்தகைய ஜெபமானது வானத்தின் பூமியும் அசைத்து தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறதாய் அது காணப்படுகிறது. Many times we just want to make sure that we have people pray during the meeting, but we didn't go and build the condition that one person pray, everyone say agreed and amen out loud. அதாவது நாம் ஜெப கூட்டங்களிலே எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஒருவர் ஜெபிக்கும்போது எல்லாரும் அந்த வருமான பாட்டில் நிலைத்திருந்து அந்த ஜெபத்திற்கு ஆமென் என்று சொல்லுகிறவர்களாய் அப்படிப்பட்ட இருதயத்தின் நிலைமையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். So this is something very important. ஆகவே இது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. And I really want to understand, I really want to know that when we pray, அதாவது நாம் ஜெபிக்கும்போது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். what is inside of me? Am I agreed with other people's prayer? Or I just want to present my own prayer, even to the extent that like competition? அதாவது எனக்குள்ளே என்ன காணப்படுகிறது? நான் மற்றவர்கள் சொல்லுகிற ஜெபத்திற்கு ஒத்துப்போய் அவர்களோடு ஒருங்கிணைந்து ஜெபிக்கிறவனா இருக்கிறேனா? இல்ல அவர்களோடு கூட போட்டி போட்டுக்கொண்டு என் ஜெபம் தான் சிறந்தது என்று அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறேனா? Do you know sometimes uh, if we are not careful, we sometimes even want to impress others using our own prayer. அதிக நேரத்திலே நாம் கவனக்குறைவுள்ளவர்களா இருக்கும்போது, நம்முடைய ஜெபம் மற்றவர்களுக்கு பிரியப்படுத்துகிற ஜெபமா இருக்க வேண்டும் என்று நினைத்து, மற்றவர்களை நாம பிரியப்படுத்துகிற ஜெபத்தை எடுக்கிறவர்களாய் தான் நம் ஜெபம் காணப்படுகிறது. So you see, unity and humility is needed when it comes to a powerful prayer. அதாவது ஒரு வல்லமையுள்ள ஜெபம் அங்கு ஏறெடுக்கப்பட வேண்டுமானால், அங்கு ஒற்றுமையும், தாழ்மையும் காணப்பட வேண்டும். So the first point we want to bring forth is unity is the foundation for answered prayer. ஆகவே முதலாவது குறிப்பு என்னவென்றால், அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டுமானால், அதற்கு அடித்தளம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். We all know the scripture, Psalms 133, verse 1 to verse 3. சங்கீதம் 133 1லிருந்து 3 வரை நாம் அனைவரும் அறிந்த ஒரு சங்கீதமாய் இது காணப்படுகிறது. We're going to read only partial of it. Here says, Behold, how good and pleasant it is when brothers dwell in unity.
For there the Lord has commanded the blessing, life forevermore. இந்த வசனத்தின் ஒரு சில பகுதிகளை வாசிக்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். You will see here, actually, God look at the relationship between brothers, of course, sisters, okay, brothers, sisters, and you see when they are dwell in unity, the Lord say is very pleasant and good. இங்கே கர்த்தர் அந்த சகோதர சகோதரிகளுடைய அந்த ஒருமனப்பாட்டை, அந்த உறவுகளை இங்கு பார்க்கிறார். அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது என்று சொல்கிறார். And in that conditions, what happens? God has commanded blessing, meaning that He answer prayer, He show forth He pour down His favor on us. இந்த நிலைமையிலே ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். தம்முடைய ஆவியை ஊற்றி இப்படியாக அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். And there even He says they are life forevermore. There is a flowing of the Holy Spirit, the flowing of the life of God in that place. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஜெபங்கள் இருக்கும்போது என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறது மாத்திரமல்ல, ஆவியானுடைய அந்த ஊற்றுதல் அங்கு தொடர்ச்சியாக காணப்படுகிறது. Teach the people consciously go and love one another. அதாவது நாம் ஜனங்களுக்கு என்ன போதிக்க வேண்டுமென்றால், மனசாட்சியோடு ஒருவரோடு ஒருவர் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, sometimes we preach about the souls are dying. We need to win the souls. We need to preach the gospel. Yeah, you see, then you will see that our members consciously think about winning soul, share the gospel, bring people to church. பாருங்க, அநேக நேரத்தில் நம்முடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குது என்றால், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சபைக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்போது, அந்த மனசாட்சி நிமித்தம் அவர்கள் போய் இப்படியாக சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருபவர்களா இருக்கிறார்கள். Then use the same way. Consciously teach the people, consciously love one another. அதே போல உங்களுடைய பிரசங்கங்களும் மனசாட்சியோடு கூட நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லும் நாம் பிரசங்கிக்க வேண்டியவர்களாய் You காணப்படுகிறோம். know that sometimes people are very selfish. ஒரு சில நேரத்தில் ஜனங்கள் சுயநலவாதிகளாக செயல்படுகிறவர்களா இருப்பார்கள். Sometimes people are very calculative. ஒரு சில நேரத்தில் ஜனங்கள் எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து செயல்படுகிறவர்களா இருப்பார்கள். They smile in their face, but actually they grumble inside their heart. அவங்க வெளியில பார்த்தா முகத்துல சிரிக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அங்கேயே முறுமுறுத்துக் கொண்டே இருப்பார்கள். As a pastors, we need to teach them consciously love the member, love one another, love your family, love the spiritual family. ஆகவே மனசாட்சியோடு கூட ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்த வேண்டும், குடும்பத்தை நேசிக்க வேண்டும், ஆவிக்குரிய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். Because this is what God delight in the church. ஆகவே தேவன் சபையிலே இதில் நிமித்தமாக அவர் மகிழ்ச்சி அடைந்து அதிலே பிரியப்படுகிறவரா இருக்கிறார். Sometimes religion sometimes can be legalistic. அநேக நேரத்தில் இந்த மதம் என்பது சொல்லும்போது அது சட்ட ரீதியான காரியங்களை செயல்படுத்துகிற விஷயமா போலதான் நாம் எண்ணிக்கொள்கிறோம். So in the church, we actually looking for is it holy, got sin or not? We are very legalistic, sometimes. அநேக நேரத்தில் சபைக்கு வரும்போது சட்ட ரீதியாக செயல்படுகிறவரை போலதான் காணப்படுவோம். பரிசுத்தம் இருக்கிறதா, அங்க பாவம் இல்லாமல் இருக்கிறதா என்று அதை தான் பார்க்கிறவரை போல நாம் செயல்படுகிறோம். But but the ultimate law that we need to keep is love God with all our hearts and love people fervently. அதே போல நாம் சட்டப்பூர்வமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மனப்பூர்வமாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அதே போல முழு இறுதியத்தோடு மற்றவர்களை நாம் நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். And John 17 verse 21 says that the Lord Jesus prayed for us. He says that they may be one, so that the world may believe you that you have sent me. யோவான் 17:21 இப்படியாக வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிடத்திலும் நான் உம்மிடத்தில் இருக்கிறது போல
நம்மில் So, ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். so you see, not only people recognize that we are God's disciple, Jesus' disciple when we love one another, but the world will know that Jesus is sent by Heavenly Father. அதாவது நாம் தேவனுடைய சீஷர்களா இருக்கிறோம் என்று ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும்போது ஜனங்கள் கண்டு கொள்வது போல, இயேசு பிதாவினாலே அனுப்பப்பட்டவர் என்பதையும் ஜனங்கள் இதன் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும். Because the world know that people are not going to love one another easily unless something different. Could you please repeat fast? Because the world know humans are not going to love one another easily unless there are something in that place. அதாவது அந்த இடத்துல ஒரு விசேஷித்தமான தன்மையோ, காரியமோ இல்லாமல் இருந்தா இருக்கும்போது மட்டுமே ஒருவரை ஒருவர் அவர்களால நேசிக்க முடியும். இல்லாவிட்டால் உலகம் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாது. So when we love one another and unconditionally we love one another, you know what's going on? The people will know that actually God is in your midst. அதாவது எந்த வித நிபந்தனையுமின்றி ஒருவருக்கொருவர் நாம் நேசிக்கும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது, தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை உலகம் நம்மை பார்க்கும்போது அது கண்டு கொள்ளும். And God's desire is not only that individual prayer be heard, but about the corporate prayer bring down the kingdom of heaven. தேவனுடைய விருப்பமானது ஒரு தனிநபர் தனிப்பட்ட ஜெபம் கேட்பது மட்டுமல்ல, கூட்டாக, குழுவாக செய்யும் ஜெபத்தையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிறதாய் அது காணப்படுகிறது. You see, we must understand one thing, that corporate prayer, it is a, a prayer that's higher than individual's prayer. அதாவது இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜெபத்தை காட்டிலும் குழுவாக ஜெபிக்கிற அந்த ஜெபமானது ஒரு உயர்வான ஜெபத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. We understand prayer is powerful, but we also need to understand how to increase that impact, how to increase the level of prayer. So we must always be mindful of how to build a strong, united corporate prayer. அது ஜெபம் வல்லமையுள்ளது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கோம். அதே வேளையிலே அந்த ஜெபத்தை எப்படி நாம் இன்னும் மேலோங்கிய நிலைமையில செய்ய வேண்டும், எப்படி இன்னும் சிறப்பான விதத்திலும் செய்ய வேண்டும், எப்படி இன்னும் குழுவாக அதிகமாக ஜெபித்து இந்த ஜெபத்தின் சிறப்புத்தன்மையும், அந்த காரியங்களை இன்னும் உயர்த்த வேண்டும் என்று அறிந்து, அதன் வாயிலாக ஜெபிக்கிறவர்களா So on this understanding, so we must understand that corporate prayer can bring down the kingdom of heaven in the place. ஆகவே இந்த புரிதலோடு நாம் ஜெபிக்கும்போது, குழுவாக நாம் ஜெபிக்கும்போது, அது அந்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. Amen. So united prayer is the foundation of spiritual authority and enabling the kingdom of God to be manifested on earth. ஒருமனப்பாட்டாக ஒற்றுமையாக செய்யப்படும் ஜெபம் ஆவிக்குரிய அதிகாரத்தின் அடித்தளமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே வெளிப்பட உதவுகிறதா இருக்கிறது. So that's why unity and humility is so important. It's a foundation. ஆகவேதான் இந்த ஒருமனப்பாடும் தாழ்மையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. இது ஒரு அடித்தளமாக இருக்கிறது. And that is ecclesia. அதுதான் எக்லீசியா அழைக்கப்பட்ட சபையா இருக்குது. When two or three we agreed with one another and we make this united prayer, and that it will be spiritual authority manifest on earth and manifesting the power of the kingdom of God.
ஒரு பூமியில 2, 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது, இதுவே இது ஆவிக்குரிய அதிகாரத்தின் செயல்பாடின் அடித்தளமாக காணப்படுகிறது. அது தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையும், தேவனுடைய காரியங்களும் இந்த பூமியிலே கொண்டு வருகிறதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. A prayer that without unity can hardly carry heavenly assignment. ஒற்றுமை இல்லாத செய்யப்படுகிறதான ஜெபமானது வெறுமனே பரலோக பொறுப்புகளை சுமக்க முடியாது. வெறுமனே செய்கிற காரியத்தைப் போலவே அது செயல்படுகிறதா இருக்கும். Individual prayer is powerful as well, but it can save individual or maybe couple of others. தனிப்பட்ட ஜெபமும் சிறப்பான ஜெபம் தான். ஆனால் அது ஒரு தனிப்பட்ட நபர்லயோ, 1, 2 பேர்லயோ இப்படியாக ஆதாயமாக்கக்கூடிய ஜெபமாய் தான் அது காணப்படும். தனிப்பட்ட ஜெபம். But a corporate prayer is needed in the church, is needed for a nation. சபையிலே இந்த ஒருமனப்பட்டு கூடி வருகிற ஜெபம் அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் இது தேசத்திற்கு அவசியமான ஒரு கூட்டு ஜெபமாய் காணப்படுகிறது. And Andrew Murray said that unity is not a luxury for prayer, it is a very condition for heaven's response. ஆண்ட்ரூ முரை என்பவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், ஒற்றுமை என்பது ஜெபத்திற்கு ஒரு கூடுதல் வசதி அல்ல. அது பரலோக பதிலுக்கான அடிப்படை நிபந்தனையாய் காணப்படுகிறது. So it is not something that very luxury. We can, if we can afford, we afford. If we couldn't afford, then just live without it. No, it is not. இது ஏதோ ஒரு கூடுதல் வசதியாக காணப்படுவதல்ல. அது இல்லாமல் போய்விட்டால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்வதாக அப்படியாக காணப்படாமல், It is kind of like, uh, when you want to fry an egg, you need the wok or the pan to be completely hot. பாருங்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு முட்டையை நாம் வறுக்க வேண்டுமானால், அந்த முட்டை வறுப்பதற்கு அந்த தவா நன்றாக சூடாக அது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். So if the pan or the wok is not hot, you cannot fry an egg. And unity is that heat, that oil. You need it. அதாவது அந்த எண்ணெயோ, அந்த பாத்திரமோ அங்கு சூடாக இல்லாமல் இருக்கும்போது, அந்த முட்டைய அங்க வறுக்க முடியாது. அதேபோல தான் இந்த ஒற்றுமை அந்த சூட்டை தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாய் ஆயத்தப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. You can bring people to church prayer meeting. You can bring people to worship. Why don't you spend some time? Ask them to repent with one another, love one another. Then only you pray. That will make the prayer different. இந்த ஜெப கூட்டத்துக்கு ஜனங்களை அழைக்கலாம், ஆராதனைக்கு ஜனங்களை அழைக்கலாம். ஆனால் அவர்களை ஜெபிக்க வைக்கும்போது, அதற்கு முன்பாக ஒருவரோடு ஒருவர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஜெபத்துக்குள்ளாக வழிநடத்தி ஜெபிக்கும்போதே நம்முடைய ஜெபத்திற்கான பலன்களை நம்மால பார்க்க முடியும். If you fighting in the church, how can you pray your nation is not fighting with one another? அதாவது உங்களுடைய சபையில நீங்கள் ஒருவரோடொருவர நீங்கள் சண்டை பண்ணிக் கொண்டு இருக்கும்போது, எப்படி நம்முடைய தேசம் மற்ற தேசத்தோடு சண்டையிடுகிற அந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று நம்மால ஜெபிக்க முடியும். If you repent from fighting or hating one another in the church, then you will have the authority to bind the spirit of hatred and violence in the nation. அதாவது இந்த வெறுப்புத்தன்மையும், சண்டைகளும் விட்டு நாம் மனம் திரும்பி ஒருவரை ஒருவர் நேசித்து ஜெபிக்கும்போதுதான், நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற வேற்றுமையான கருத்துக்களும், சண்டைகளும், கசப்புகளும் நீங்கும்படி நம்மால ஜெபிக்க முடியும். You see, Israel, they are defeated by Philistine. But why they got defeated? Because inside them is like Philistine. இஸ்ரவேலர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அந்த பெலிஸ்தரின் தன்மைகள் காணப்பட்டது நிமித்தமாகவே. So we must understand this unity is not luxury, but it's very needed.
ஆகவே இந்த ஒற்றுமையானது ஏதோ ஒரு கூடுதலுக்கான வசதி என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல், அது மிகவும் அத்தியாவசியமான ஒரு நிபந்தனையாய் காணப்படுகிறது. Okay, point number two, the spiritual meaning and effectiveness of unity in prayer. 2வது குறிப்பு, ஜெபத்தில் ஒற்றுமையும், அர்த்தமும், பலனும். What do you mean that's effectiveness? What do you mean meaning? அதாவது இந்த சிறப்பு தன்மை அதற்கான அர்த்தம் என்னவென்றால், Uh, we need to see some things from a spiritual perspective. இதை நாம் பார்க்கும்போது, ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நாம் இதை பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். It is not something like it is good for you, it is good for me. It is more than that. ஏதோ எனக்கு நன்மையா இருக்கிறது, உங்களுக்கு நன்மையா இருக்கிறது என்று பார்க்காமல், அதை காட்டிலும் ஒரு மேலோங்கின விஷயமா இது காணப்படுகிறது. Matthew 18, verse 19 to 20 says that, again I say to you, if two of you agree on earth about anything they ask, and it will be done for them by my Father in heaven. மத்தேயு 18, 19லிருந்து 20 பார்க்கும்போது, அங்கு உங்களில் இருவர் பூமியிலே எதை குறித்தாவது ஒருமனப்பட்டு கேட்டால், அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே அவர்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So we must understand Jesus gives a very big promise to us. ஆகவே இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். You two go back, discuss what you agree, then you come to me in prayer, then my Heavenly Father will answer. ஆகவே நீங்கள் 2 பேர் போய் அங்கு ஒருமனப்பட்டு ஒப்புரவாகி, அதை ஆலோசித்து என்னுடைய சமூகத்திலே வந்து ஜெபியுங்கள். அப்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறார். So I think it's better for us to silence the crowd, the members, and explain why we're going to pray. Is it everyone agreed with what we pray? And if you all agree with what we pray, then we start to pray. Only we start to pray. ஆகவே ஜனங்களை அங்கு அமர்ந்திருக்கும்படி செய்து, இப்போது நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஆகவே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணி, அங்கு ஒப்புரவாகி, அதன் பிறகு நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி, அப்படியான அழைப்பை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It will be better than you just say, oh, you all just pray whatever you want to pray. Just pray. As long we all pray, we keep praying, okay, everything will be good. ஆகவே எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாருமே ஜெபிச்சா நல்லது இப்படி என்று சொல்லி, அப்படியாக நாம் எல்லாரையும் ஜெபிக்க வைக்காமல், You see, Bible doesn't work with quantity of prayer or variety of prayer. God is looking for a unity prayer. அதாவது தேவன் இப்படியாக அநேகர் கூடி வந்து ஜெபிக்கிறார்கள், அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட ஜெபமாய் மாத்திரம் இல்லாமல், இந்த ஜெபத்திலே ஒருமனப்பாடு காணப்பட வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. Even before Pentecost come, the Bible record that apostle and the disciple went up to the upper room and they say, all this with one accord were devoting themselves to prayer. அதாவது இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்கு முகவே வேதத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று. So prayer is powerful, but prayer with one heart is double, triple, 100 times powerful. அதாவது ஜெபம் என்பது மிகவும் வல்லமையுள்ளமா இருக்கிறது. ஆனால் ஒருமனப்பாடோடு ஜெபிக்கிற ஜெபம் 1 மடங்கு, 2 மடங்கு அல்ல. அது 100 மடங்கு வல்லமையுள்ள காரியமாக செயல்படுகிறதா இருக்கிறது. Unity amplified the voice of prayer in the spiritual realm, bringing kingdoms breakthrough. ஒற்றுமை ஒருமனப்பாட்டின் ஜெபத்தின் சத்தத்தை ஆவிக்குரிய உலகில் பெருக்கி ராஜ்ய திருப்புமுனையை கொண்டு வருகிறதா அது இருக்கிறது. You see, there's one time I heard a story in Uganda that God raised up a prayer warrior or general of prayer leading nations to pray.
அதாவது ஒருமுறை உகாண்டாவில் எப்படியாக தேவன் ஜனங்களை எப்படியாக ஜெபத்திலே நடத்தி தேசத்துக்காக ஜெபிக்கிற காரியத்திலே செயல்பட்டார் என்பதை நான் கேள்வியுற்றிருக்கிறேன். But that strength getting lesser and lesser is not because the leaders fall into sin. It is not. அவர்கள் பாவத்தின் விழுந்தது நிமித்தம் அது அப்படியே பலன் இல்லாமல் குறைந்து போய் விட்டது என்று அப்படியாக இல்லாமல், But it is the people who surrounding him getting distracted. They are not united anymore, so the power of prayer went down and down. ஆகவே அவர்களை சுற்றிலும் இருந்த நபர்களோடு ஒருவருக்கொருவர் இருக்கிறதான அந்த ஒற்றுமை குறைபட்டது நிமித்தம், அந்த ஜெபத்தின் வல்லமை அங்கு குறைபட்டுக் கொண்டே போனது. So we must always put in effort to build unity in the prayer movement. ஆகவே இந்த ஜெபத்தின் காரியத்திலே நாம் செயல்படும்போது, ஒற்றுமை மிகவும் நான் வலியுறுத்தி அதிலே செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Spending time with one another is the key to see unity. ஆகவே ஒருவரிடம் செல்ல ஒற்றுமைக்கான முக்கியத்துவம் வாய்ந்த திறவுகோலாய் காணப்படுகிறது. And the outpouring of the Holy Spirit at Pentecost was God's sovereign promise. But united prayer make the vessel able to carry the Holy Spirit. அதாவது பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் ஊற்றுதல் தேவனுடைய ராஜ்யத்தை வாக்குத்தத்தமாக இருந்தது. இறையாண்மைக்கு வாக்குத்தத்தமாக இருந்தது. ஆனால் ஒற்றுமையான ஜெபம் அவர்களை பரிசுத்த ஆவியை சுமக்கும் பாத்திரங்களாக மாற்றியது. So united prayer is very important because if without a united prayer, our hearts align with one another, then that vessel is not able to carry the anointing. அதாவது இந்த ஒருமனப்பாட்டின் ஜெபத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஒருமனப்பாட்டின் ஜெபம் பரிசுத்த ஆவியை சுமக்கும் பாத்திரமாய் காணப்படும். அப்படி அங்கு ஒருமனப்பாடு இல்லாவிட்டால் அப்படியாக சுமக்க முடியாது. So for me, my church, praying on Saturday morning is very important. It's one of my prayer altar. அதாவது எங்களுடைய ஜெப பலிபீடங்களிலே முக்கியமானது சனிக்கிழமை காலை வேளையிலே நானும் என்னுடைய சபையாரும் சேர்ந்து ஜெபிப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. Because that prayer alone, we are coming in one heart, want to see God's glory on our worship service. We break every power of darkness. We pray for every family. We want to make sure that God's you will manifest in our midst. ஆகவே அந்த ஒருமனப்பாட்டிலே நாங்கள் ஜெபித்து ஆயத்தமாகும்போது, அங்கு இருளின் ஆதிக்கங்களை எங்களால உடைக்க முடிகிறது. தேவனுடைய காரியங்கள் எங்களுடைய சபையில வரும்படிக்கு, தேவனுடைய காரியங்களை கொண்டு வருகிறதற்கு ஏதுவாக இந்த ஒருமனப்பாட்டின் ஜெபம் உதவியாய் காணப்படுகிறது. Gather a few people to pray for your church service another day or a morning or day before. Just a few. Pray in one heart. You will witness that result. ஆகவே உங்களுடைய சபை ஆராதனைக்கு முன்பாகவோ, ஒரு நாளுக்கு முன்பாகவோ ஒரு சிலராக நீங்கள் கூடி ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். அதற்கான பலனை உங்களுடைய ஆராதனையிலே நீங்கள் பார்க்கிறவர்களா இருப்பீர்கள். Our problem is we dare not challenge our people to sacrifice for prayer. But the issue is not we are not willing to challenge them because we don't see the value of united prayer. நாம் அந்த ஒருமனப்பாட்டின் ஜெபத்தின் மதிப்பை உணராதது நிமித்தம்தான் நம்முடைய விசுவாசிகளுக்கு சவாலிட்டு நீங்கள் ஜெபிக்க வாருங்கள் என்று நாம் சொல்வதில்லை. இப்படியாக சவால் கொடுத்து ஜெபிக்க வாருங்கள் என்று நாம் சொல்வது அவசியமா இருக்கிறது. Unity bring us into spiritual cooperative warfare rather than isolated individual effort. ஒற்றுமை நம்மை தனித்தனியான முயற்சிகளில் இருந்து ஆவிக்குரிய கூட்டு போராட்டத்திற்கு கொண்டு செல்கிறதாய் காணப்படுகிறது. When me as a pastor, I see that problem, I may pray and pray alone. This is called individual effort. பாருங்க, இப்போது என்னுடைய சபை விசுவாசிகளின் பிரச்சனை பார்க்கிறேன். போதகனாகிய நான் தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சனைக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். இது தனிப்பட்ட நபருடைய முயற்சியாய் காணப்படுகிறது.
But if you gather a few people, you share your heart, we all discern together, and we agree how to encounter, then when we pray, that prayer become a cooperative warfare. இப்படியாக நான் ஒரு சிலரை கூட்டி அழைத்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவரோடு கூட பகிர்ந்து கொண்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது அது கூட்டாக ஒருமனப்பாடோடு ஒரு போராடுகிற ஆவிக்குரிய போராட்டத்தின் ஜெபமாய் காணப்படுகிறது. So you realize that prayer, it is something that you need to share, not just pray to God, you need to share, and people need to listen, and we all need to discern what is it right or wrong, then we pray, that will be powerful. அதாவது ஜெபம் என்பது ஏதோ ஒரு வார்த்தைகளை எடுப்பதில் ஜனங்களோடு அதை பகிர்ந்து கொள்வது, அதை பகிர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு பகுத்தறிந்து தேவனுடைய சமூகத்திலே போய் ஜெபிப்பது, கூட்டாக ஜெபிப்பது. Don't just come and just pray, that just quick, just pray. No, share your heart, discern together, unite them together, then we pray. ஆகவே ஜெபிக்க வரும்போது எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க என்று சொல்லி அப்படியாக ஜெபிக்காமல் கூடி வந்து உங்கள் மனதில் இருக்கிறதை மற்றவர்களோடு பகுத்தறிந்து புரிந்து கொண்டு ஆவிக்குரிய பகுத்தறிதலோடு கூட அந்த ஒருமனப்பாட்டை ஏற்படுத்தி பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பது ஜெபமாக காணப்படுகிறது. Like chopping a tree. You want to chop a tree. உதாரணத்துக்கு ஒரு மரத்தை நீங்கள் வெட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். But before you're going to do that, you sharpen your axe. அதாவது நம் கையில் இருக்கிற அந்த வெட்டக்கூடிய அந்த கருவியை நன்றாக நாம் கூர்மைப்படுத்திக் கொள்கிறோம். So other people, they have to cut 10 times, but you just cut 5 times. You just save a lot of time. பாருங்க, ஒரு சிலர் அதை 5 முறை வெட்டினாலும் வெட்டாது. ஆனால் உங்களுடைய கோடாலி கூர்மையா இருக்கும்போது அது ஒரே முறை வெட்டும்போது அது துண்டாக்கப்படும். So this is something that we must learn. You need to put in some efforts before prayer. ஆகவே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். So spiritual principle is when my prayer become our prayer. I say one more time. When my prayer becomes our prayer, God's response go beyond the individual and touches cities and nations. ஆமென். அதாவது ஆவிக்குரிய கொள்கை என்று சொல்லும்போது அது என்னவென்றால் என் ஜெபம் எங்கள் ஜெபமாக, அதை திரும்ப சொல்கிறேன், என் ஜெபம் எங்கள் ஜெபமாக மாறும்போது தேவனுடைய பதில் தனிநபரை தாண்டி நகரங்களையும் ஜாதிகளையும் அது தொடுகிறதாய், தேசங்களை தொடுகிறதாய் காணப்படுகிறது. So this is a process to make my prayer into our prayer. ஆகவே நாம் செய்ய வேண்டிய செயல்முறை என்னவென்றால் என்னுடைய ஜெபத்தை நம்முடைய ஜெபம் எங்கள் ஜெபமாய் நாம் மாற்ற வேண்டும். Now with the remaining time, I want to share the cause and practical practice of unity. மிச்சம் இருக்கிற நேரத்திலே இந்த ஒற்றுமை விலையும் அது நடைமுறை பயிற்சியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். First things, the Bible says in Philippians chapter 2 verse 3 to 4, do nothing from selfish ambition or conceit, but in humility count others more significant than yourself. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3 அந்த 4 வசனங்களை பார்க்கும்போது அவனவன் தனக்கானவர்களை அல்லாமல் பிறனுக்கானவர்களை நோக்குவானாக, கிறிஸ்துவின் சிந்தையை உங்களில் இருக்க கடவுது. You see, sometimes we are so emphasis on our own self. அநேக நேரத்திலே நாம் சுயநலவாதிகளாக நம்மை குறித்தே நாம் கண்ணோட்டம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Too much of I, me, myself. நான், எனக்கு, எனக்கானவைகள் என்ற அதிலே நான் கண்ணோக்கம் உள்ளவனா இருக்கிறேன். But actually, we are called to serve others. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்றால் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Paul said to church in Philippines, says that, in humility count others more significant than our own self.
அதாவது பவுல் அங்க பிலிப்பி சபைக்கு எழுதும்போது, தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேலானவர்களாய் எண்ணக் கடவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். Meaning that we must learn how to be, what they call that, how to cherish others. ஆகவே மற்றவர்களிலே நாம் எப்படி அவர்களை மேன்மை பாராட்டி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Seeing others are important, seeing others are very, valuable, seeing others that very talented. மற்றவர்கள் மதிப்புள்ளவர்கள், முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், தாளந்துடையவர்கள் என்பதை நாம் கருதிக் கொள்ள வேண்டும். So that is something that we need to adjust within our own self. ஆகவே நமக்குள்ளாகவே இப்படிப்பட்ட அந்த காரியத்திலே நாம் அதை சரிப்படுத்தி நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. You know, many times it is our own decision. We need to learn to humble our own self. அநேக நேரத்திலே நம்முடைய சொந்த தீர்மானங்களாகவே அநேக காரியங்கள் காணப்படுகிறது. இதை நமக்குள்ளாக நாம் முதலாவது அதை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். Humble is not look down on your own self. No, it's not. தாழ்மை என்பது உங்களை நீங்கள் கீழ்ப்படுத்தி உங்களை கீழாக பார்ப்பதல்ல. But it's not overthink about yourself. அது மட்டுமல்ல, உங்களை குறித்து மேலானவைகளாக நினைப்பதும் அல்ல. And always see others could give you something that you don't have. ஆகவே மற்றவர்களிலே ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது, அது என்னிடத்தில் இல்லை என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். Always have a mind that some part of others is stronger than you. You need to learn from them. அதாவது என்னை காட்டிலும் மற்றவர்களிடத்தில் ஏதோ ஒரு பலனுள்ள விஷயம் காணப்படுகிறது என்று அதை கண்டறிந்து அதிலே நாம் வளருகிறவர்களாய், அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Never think that you are better than others. மற்றவர்களை காட்டிலும் நான் மேலானவன், சிறப்பானவன் என்று ஒருபோதும் எண்ணவே கூடாது. In Colossians chapter 3, verse 13 to 14, part of the scripture says that if one have complained against another, forgive each other. ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். So we must learn how to forgive one another. ஆகவே ஒருவருக்கொருவர் மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. Yesterday I have a simple Bible study, baptism Bible study with new believers. நேற்றைய தினத்திலே புது விசுவாசிகளோடு கூட ஒரு எளிமையான ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து வேத பாட வகுப்பு நடந்தது. One of the topic that I discussed with him is repentance. அதிலே ஒரு தலைப்பு குறித்து நான் ஆலோசித்தேன். அது என்னவென்றால் மனம் திரும்புதல். So I saying that as a Christians we need to forgive anyone who hurt us. ஆகவே கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் எல்லாரையும் நாம் மன்னிக்கிறவர்களா காணப்பட வேண்டும். So his face turns yellow or turn blue. He say, become a Christian, I need to forgive others. அப்போது அந்த நபருடைய முகம் மாறுபட்டு அவருடைய நிறமே மாறிவிட்டது. நான் கிறிஸ்தவனாய் ஆக வேண்டுமானால் மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமா? And I explained to him, I understand how you feel. அப்போது அவருக்கு அதை நான் விளக்கமாக சொன்னேன். அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். If let's say you become a Christian, God is on your side. இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டீர்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். And God will punish anyone who hurts you. உங்களுக்கு தாக்குகிறவர்கள், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறவர்களே தேவன் தண்டிக்கிறவரா இருக்கிறார். God will send anyone who hurts you to hell. யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து துன்புறுத்துகிறார்களோ அவர்களை நரகத்துக்கு அனுப்பி விடுவார். You need to think carefully. If your enemy also accepted the Lord Jesus Christ, then both of you are going to hell together. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய சத்ருவும் இதே போல நினைத்து அவருக்கு நீங்கள் அப்படி நினைத்துக் கொள்ளும்போது நீங்கள் 2 பேருமே சேர்ந்து நரகத்துக்கு போயிடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். If God going to punish others on your behalf, and God will punish your enemy, punish you on behalf of your enemy as well. அதாவது உங்களுடைய எதிராளி நிமித்தம் அந்த எதிராளியை தேவன் தண்டித்து நரகத்துக்கு அனுப்புவார். ஆனால் அந்த எதிராளி நிமித்தம் தேவன் உங்களையும் தண்டித்து உங்களையும் நரகத்துக்கு அனுப்புகிறவரா இருப்பார். And that young man smiled and say, "Okay, Pastor, understand. I need to forgive."
அப்பொழுது அந்த வாலிபன் அதை புரிந்துக் கொண்டான். சரி பாஸ்டர், நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர் அதை ஏற்றுக்கொண்டார். I say you don't need to worry. How could you forgive people who hurt you, betray you? You need to no need to worry about that. மற்ற உங்களை துன்புறுத்தினவர்கள், கஷ்டப்படுத்தினவர்கள், புறங்கூறினவர்களை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். மன்னித்து விட்டால் போதும். You just obey, submit to the Lord, say I'm willing to forgive, and God will grant you the grace. ஆகவே நீங்கள் அதை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே அவரை மன்னிக்கிறேன் என்று சொல்லும்போது, அதற்கான கிருபை தேவன் உனக்கு கொடுப்பார் என்று சொன்னேன். The feeling will go off day after day. You doesn't need to do it in 1 hour. அதாவது அது ஏதோ ஒரு மணி நேரத்திலே மாற்றப்படக்கூடிய காரியம் அல்ல. அந்த உணர்ச்சிகள், அந்த உணர்வுக்கான காரியங்கள், மன்னிக்கிற தன்மை அங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும். Finally, one day you reach a point that they will never hurt you anymore. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது, அவர்கள் உங்களை எந்த விதத்திலும் புண்படுத்த முடியாது. So, unity does not happen naturally. It is a result of choosing to lay down self. ஆகவே இந்த ஒற்றுமையானது இயல்பாக உருவாகாது. அது சுயத்தை தாழ்த்த தேர்ந்தெடுக்கும் முடிவின் விளைவாக செயல்படுகிற காரியமா இருக்கும். If you don't lay down yourself, you cannot achieve unity. அதாவது இந்த சுயத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்காவிட்டால், அங்கு நீங்கள் ஒற்றுமை சம்பாதிக்கவே முடியாது. And therefore, forgiveness, reconciliations, surrendering personal right are necessary costs in building unity. இந்த மன்னிப்பு மற்றும் தனிப்பட்ட உரிமைகளை விட்டுக் கொடுப்பது, ஒற்றுமையை உருவாக்குவதற்கு தேவையான விலையாக காணப்படுகிறது. So, and that is the price. If we want to build a church, build our prayer that impact nations, the process of forgiveness, reconciliation, and surrendering are always along the way. You will go through that non-stop process. ஆகவே இந்த சபை கட்டியெழுப்பி தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டுமானால், மன்னிப்பும், ஒப்புரவாக்குதலும் மற்றும் தனிப்பட்ட உரிமைகளை விட்டுக் கொடுப்பது, ஒற்றுமையை உருவாக்குகிறதற்கு நாம் செலுத்துகிற கிரயமாக காணப்படுகிறது. இது ஒரே நாளில் ஏற்படாமல் செயல்முறையாக தொடர்ச்சியாக செய்யப்படுகிற காரியமாய் காணப்படுகிறது. So, if let's say relationship is remain unreconciled within a group, then prayer can easily become stuck at the ceiling. இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழுவிலே அந்த உறவுகளுக்கான அந்த சமரசம் இல்லாமல் இருக்கும்போது, அதாவது அங்கு ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது, ஜெபம் எளிதில் அங்கு மேல் தளத்திலே, அந்த மேல் மட்டிலே அங்கே தங்கிவிடும். அது மேலே போவாது. For those who are married, you understand me easily because if you quarrel with your wife, your prayer is very hard to get through. அதாவது திருமணமானவர்கள் இதை நன்றாய் புரிந்து கொள்ளலாம். உங்கள் மனைவியோடு நீங்கள் சண்டையிட்டு ஜெபிக்க போகும்போது, அந்த ஜெபம் அந்த மேல் கூரை விட்டு தாண்டாது. So, but when you're able to reconcile with your spouse, and your prayer is like, double up your strength to go up to the heaven. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு அந்த சண்டையில் இருந்து நீங்கள் ஒப்புரவாகும்போது, நீங்கள் செய்கிற ஜெபம் அங்கு 2 மடங்காக மேலோங்கி செல்லுகிறதாய், பதில் கொடுக்கிறதாய் காணப்படும். So therefore, we must always reconcile within your worker, within your leaders. This is needed for us to have the power of prayer. ஆகவே உங்கள் உடன் ஊழியரோடு, சபை தலைவர்களோடு, ஒருவரோடு ஒருவர் நாம் ஒப்புரவாகுவது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இதன் வாயிலாக நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை நம்மால் காண முடியும். The spiritual principle: take initiative to restore broken relationship. ஆவிக்குரிய இந்த பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், உடைந்த உறவுகளை மீட்டெடுக்க நாம் முன்வர வேண்டும். Don't just pray, but restore broken relationship. வெறும் ஜெபிப்பது மாத்திரமல்ல, அந்த உடைந்த உறவுகளை நாம் மீட்டெடுக்க முயற்சிகளை செய்ய வேண்டும். Second, pursue common visions in the midst of differences.
2வது வேறுபாடுகளின் மத்தியிலும், நடுவிலும் பொதுவான தரிசனத்தை நீங்கள் தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. So, and even though we have differences, look for a neutral ground where we all the common ground that we are able to work together. அதாவது நம்ம மத்தியில கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டாலும், பொதுவான அந்த தரிசனத்தை தேடுங்கள். எப்படி நாம் ஒருமனப்பட்டு ஒருங்கிணைந்த அனைவரோடும் செயல்படுவதாக இருப்பதற்கு அமைந்த காரியங்களை தேட வேண்டும். Cover weaknesses with love and respond to offense with humility. ஆம், பலவீனங்களை அன்பினால் நாம் மூட வேண்டும். புண்பாட்டிற்கு அந்த புண்படுத்தப்பட்ட காரியத்திற்கு தாழ்மையை பதிலாக நாம் கொடுக்க வேண்டும். If there is weaknesses, cover with love. Don't condemn them. Don't, humiliate them. அங்கு பலவீனங்களோ, குறைபாடுகளோ இருக்கும்போது அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். அன்பினாலே மூடி அன்போடு அரவணையுங்கள். But if, let's say, people are offending you or offenses happen, respond it with humility. ஒருவேளை ஜனங்களை உங்களை காயப்படுத்துகிறவர்களாக, புண்படுத்துகிறவர்களாக காணப்பட்டால், தாழ்மையுடன் நீங்கள் அவர்களுக்கு பதில் கொடுங்கள், அணுகுங்கள். The last one, I want to say how God respond to prayer offered in unity and humility. ஒற்றுமையிலும், தாழ்மையிலும் நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு தேவன் எவ்வாறு பதில் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். How God will respond. That is something that, we need to know so that we know the value. எப்படி தேவன் பதில் கொடுக்கிறார் என்று அறிந்தால் மாத்திரமே அதனுடைய மதிப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். First one, the very common scripture we all know in Second Chronicles chapter 7 verse 14. எல்லாருக்கும் பொதுவாய் தெரிந்த வசனம் 2 நாளாகவும் 7:14 நாம் இப்படியாக பார்க்கிறோம். And here says, if my people who are called by my name humble themselves and pray and seek my face, then I will hear from heaven. I will heal their land. You know the scripture. உங்களுக்கு தெரிந்த வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தின் தேவனாகிய நான் அவர்களை பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். The Bible says that if my people, it's not individual, it's a corporate, it's a group. அதாவது தனிப்பட்ட நபரை அங்கு குறிப்பிடாமல் ஒரு குழுவாக என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்கிறார். The revival, the healing, the restorations all happens when a group of people come together in humility. குழுவாக ஜனங்கள் தாழ்மையோடு தேவ சமூகத்தில் வரும்போது அங்க மனம் திரும்புதலும், எழுப்புதலும், விடுதலையும் வருகும். What you need to do in church is to bring them into a same heart of unity, of humility. அதாவது நீங்கள் சபையில செய்ய வேண்டிய காரியம் குழுவாக அவர்கள் கூடி வரும்போது தாழ்மையோடு ஒற்றுமையோடும் கூடி வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Acts chapter 4 mentioned about the persecutions from the priest to the apostle and disciple. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கு ஆசாரியர்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் அனைவரும் இங்கு உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். When they return to their groups and they pray in unity, here says that when they pray, the place in which they were gathered together was shaken, and they were all filled with the Holy Spirit. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரியமா சொன்னார்கள். United prayer has so much of power and can shake the church and into power. அங்கு கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. அது சபையை அசைக்கிறதா இருக்கிறது. அது வல்லமையான மகத்துவமான காரியத்தை செய்கிறதா இருக்கிறது. And then in the days of Jehoshaphat, and people are united in fastings and prayer, and God caused the enemies to destroy one another. யெகோஷாபாத்தின் நாட்களிலே நாம் பார்க்கும்போது ஜனங்கள் ஒன்றுபட்டு உபவாசம் ஜெபமும் செய்தபோது தேவன் சத்துருக்களை ஒருவர் அழிக்கும்படி செய்ததை நாம் பார்க்கிறோம். So we can see that in the times of Jehoshaphat, an enemy surrounding them. But when they come in unity, stand, the Bible says that everyone, young and old, stand together, humble themselves, fasting,
you know, and God caused the enemy destroy one another. யெகோஷாபாத்தை சுற்றிலும் எதிரிகள் சுற்றி நின்றார்கள். ஆனால் யெகோஷாபாத் அங்கு அனைவரும் ஒருமனப்பட்டு கூடி வந்து தங்களை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்தபோது, சத்துருக்கள் ஒருவரோடொருவர் யுத்தம் செய்து மடிந்து போனதை நாம் பார்க்கிறோம். Then in the day of Nehemiah, they united fasting and repents and lead to rebuilding of the wall. நெகேமியாவின் நாட்களிலும் நாம் பார்க்கும்போது, ஒன்றுபட்டு அவர்கள் ஒருமனப்பட்டு உபவாசித்து மனம் திரும்பி ஜெபித்தபோது, அந்த இடிக்கப்பட்ட அந்த மதில்களும் மறுபடியும் கட்டப்படுவதற்கு அது வழிவகுத்தது. So therefore, in the early church, when they face persecutions, that I will really say that even in India you face persecution. It is not about running away, hiding about, or fighting back. It's very much of calm in united prayer. அதாவது ஆதி திருச்சபையில பார்க்கும்போது, அங்க உபத்திரப்பட்டதை நான் பார்க்கிறோம். இந்தியாவிலும் கூட அநேக விதமான உபத்திரங்கள் கூட நீங்கள் கடந்து போகிறீர்கள். அந்த இடத்தில நாம் அங்கு அவர்களோடு எதிராக யுத்தம் செய்யாமல், சண்டை போடாமல், தாழ்மையோடு கூட அங்கு ஒருமனப்பாடோடு நாம் ஜெபிப்பது. The result in the early church, the outpouring of the Holy Spirit and the greater boldness in preaching will come to India as well. இப்படியாக ஆதி திருச்சபையில் அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த உபத்திரத்தின் காலத்துல ஜெபம் பண்ணினபோது, பரிசுத்த ஆவியின் வல்லமையான ஊற்றுதலையும், அந்த சுவிசேஷ அறிவிப்பில் அதிக தைரியத்தையும் கொண்டு வந்து சுவிசேஷ அறிவிக்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. The issue is when we are in the state of getting persecution, are we pray in united or we pray just individual effort? இப்படியாக நாம் உபத்திரப்படுகிற காலங்களிலே நாம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது ஒருமனப்பட்டு கூடி வந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? You must see IMT on this platform. We are doing teaching, we gather people, but the most powerful, it is you yourself go and gather people wherever you are. That is more important. அதாவது இந்த ஐஎம்டியின் வாயிலாக இப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்ற மற்ற காரியங்களை வேத வசனங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் இதை காட்டிலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் போய் ஜனங்களை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்து இப்படியாக ஒருமனப்பாட்டோடு கூடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. Even though preaching opportunity is good, you learn so much, you got so many things you want to preach, but your assignment is to gather people and pray, gather people and encourage, gather people and move on. அதாவது பிரசங்கிப்பதை குறித்து கற்றுக்கொள்வது நல்லதுதான், பிரசங்கம் பண்ணுவது நல்லதுதான். ஆனாலும் அதை காட்டிலும் மேலானது ஜனங்களை ஒருமுகப்படுத்தி கூட்டி சேர்த்து நீங்கள் ஜெபிக்க வைக்கிறவர்களாக காணப்படுவதுதான் மிக முக்கியமான வேலையாய் உங்களுக்கு இருக்கிறது. And when humility and unity meets, heaven cannot remain silent. தாழ்மையும் ஒற்றுமையும் சந்திக்கும் போது பரலோகம் ஒருபோதும் அமைதியாகவே இருக்க முடியாது. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we just need to see that our church unite as one before you. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சபைகள் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக ஒருமனப்பட்டதாய் இருக்க வேண்டும். அதை நாங்கள் காண வேண்டும். Including all the pastors, including all the networks, we need to see a clear unity among us. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலைகளிலும் எங்கள் போதகர்கள் மத்தியிலும் உம்முடைய அந்த ஒற்றுமை நாங்கள் காண வேண்டும். So pour out your spirit, Lord. We need you. We need your strength. ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்கள் மேலே ஊற்றி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன் எங்களுக்கு அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது ஆண்டவரே. Lord, we welcome your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்கிறோம். They draw us to you, but Lord, we also need your love that unite us together. ஆண்டவரே, அது எங்களை உம்மண்டையில் இழுத்துக் கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் எங்களோடு கூட உம்மோடு கூட எங்களை நீங்கள் ஒருமுகப்படுத்தி அருளும். Oh, thank you, Lord. In Jesus' name, Lord, we pray. நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen.